ஹாய், வெல்கம் டு எஸ்பிபி கிச்சன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, சில்லி கார்லிக் எக் ஃப்ரைட் ரைஸ். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், எண்ணெய் கொஞ்சம், தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. இதுதான் சில்லி கார்லிக் பேஸ்ட்டு. அப்புறம் அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 2 முட்டை எடுத்துக்கிறேன். ரெண்டு முட்டை நல்லா பொரித்து எடுத்துப்போம். நல்லா பொரிஞ்சிருச்சு, எடுத்து வச்சுப்போம். இப்போ அதே எண்ணெயில் நறுக்கின பூண்டு கொஞ்சம், வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ரொம்ப வதக்க வேணாம், லைட்டாக வதக்குதா போதும். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, இதோட நம்ம எடுத்து வச்ச சில்லி கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிப்போம். அதோட வேக வச்ச சாப்பாடு போட்டு நல்லா ஒரு வதக்கிக்கோங்க. அதோட சோயா சாஸ் கொஞ்சம், ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். டொமேட்டோ சாஸ், பொரிச்ச முட்டை போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா காரத்துக்கு பெப்பர் போட்டிருக்கேன். கொத்தமல்லி இலையை போட்டு கிண்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சில்லி கார்லிக் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நல்லா வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.